ஹலோ விவர்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பார்த்திங்கன்னா இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியாக படுமோசமாக சொதப்பினார்கள். 2 டெஸ்ட் போட்டிகளிலுமே எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஒரு சதம் கூட பார்த்திங்கன்னா அடிக்கவில்லை. இது பிசிசிஐ நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்திய வகையில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். டெஸ்டில் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பிசிசிஐ நிர்வாகிகள் தீவிர ஆலோசனையை மேற்கொண்டு வருகின்றார்கள். சேத் தேஷ்வர் குஜராவுக்கு அடுத்து இந்திய டெஸ்ட் அணியில் அவரது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாமல் இருப்பது குறித்து விவாதித்தனர். சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட நிலையில் அதனை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை. குறிப்பாக சுழலுக்கு எதிராக படுமோசமாக பார்த்தீங்கன்னா தடுமாறுகிறார். அவருக்கு அடுத்தபடியாக அபிமன்யு ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா இருக்கிறார். 109 முதல் தர டெஸ்டில் ஆடி 43 சராசரியில் ரன்களை கூத்தியிருக்கக்கூடிய நிலையில் இவரை 3வது இடத்தில் ஆட வைக்கக்கூடாது என பிசிசிஐ முடிவு செய்துள்ளதா. காரணம், ஈஸ்வரனுக்கு 30 வயதாகிறது. அடுத்த ஆண்டில் இந்திய அணி மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 டெஸ்டில் தான் ஆட உள்ளது. இலங்கை மண்ணில் 2, நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா 2, அதுவும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் அக்டோபரில் தான் பார்த்தீங்கன்னா போட்டிகள் இருக்கு. அடுத்த 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் ஆஸ்திரேலியா அணி இந்தியா 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும். அப்போது ஈஸ்வரனுக்கு 32 வயதாகிவிடும். இதனால் தான் இளம் வீரரை தேர்வு செய்ய பிசிசிஐ பார்த்தீங்கன்னா முடிவு செய்துள்ளது. அதன்படி ருத்ராஜ் 3வது இடத்திற்கு தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இவர் சமீப காலமாகவே அசத்தலான ஃபார்மில் இருக்கின்றார். மேலும் ஒரு நாள் ஃபார்மேட்டிலும் மீண்டும் இடம் கிடைத்துள்ளது. பொறுமையாக ஆடக்கூடிய வீரராக இருக்கின்றார். அமைதியாக கூலாக இருக்கக்கூடிய வீரர் என்பதனால இவரை 3வது இடத்திற்கு தேர்வு செய்திருப்பதாக சொல்லப்படுது. ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா 43 முதல் தர போட்டிகளில் 45.59 சராசரியில் 3146 ரன்களை எடுத்துள்ளார். ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 195 ரன்களை எடுக்க முடிந்தது. மேலும் 16 அரை சதம் 9 சதங்களையும் எடுத்துள்ளார். அதாவது 2 அரை சதங்களில் 1.5 சதமாக பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய திறமை இவருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா ருத்ராஜை 3வது இடத்திற்கு தேர்வு செய்திருப்பதாக கருதப்படுது. மட்டுமல்ல, லிஸ்ட் ஏ ஒரு நாள் ஃபார்மேட்டில் 90 போட்டிகளில் விளையாடி 56.77 சராசரியில் 4542 ரன்களை எடுத்துள்ளார். இதில் 18 அரை சதமும் 17 சதமும் எடுத்துள்ளார். ஒரு அரை சதம் அடித்தால் அதனை அப்படியே சதமாக மாற்றக்கூடிய திறமை இவருக்கு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தான் ஒரு நாள் ஃபார்மேட்டில் மீண்டும் ருத்ராஜுக்கு வாய்ப்புகள் கொடுத்துள்ளனர். இனி டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் ஃபார்மேட்டில் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிக வாய்ப்புகளை கொடுக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக டெஸ்ட் ஃபார்மேட்டில் ருத்ராஜை பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் விளையாட வைக்க அவருக்கு சிறப்பு பயிற்சிகளையும் கொடுக்க பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பார்த்தீங்கன்னா தங்க வைத்து உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.